சமூக விரோதிகள் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் இதெல்லாமே எல்லாமே என்னென்னவோ நடக்குது. நம்ம நாட்ட முன்னேறி வரோம். நம்மளுக்கு எவ்வளோ எல்லாரும் வீட்லயே ஒருத்தன் நல்லா வந்துட்டா ஒரு பொறாம இருக்கும்ல. அந்த மாரி நம்ம எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஒரு பவரா நம்ம வந்து கொண்டிருக்கும்போது எல்லோருடைய கண் பார்வையும் நம்ம மேல படும் இல்லையா? அதனால சமூக விரோத சக்திகள் இருந்தும் நம்ம காப்பாத்திக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? எல்லாரும் இறை வழிபாடு வச்சுக்கணும். நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம, உலக நலனுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, இந்த 26 ரொம்ப சிறப்பா இருக்கும். நெறைய அந்த 26ல என்ன எல்லாருமே பொதுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவுக்கு நெறைய தானம் குடுங்க. அது மட்டும் இல்லாம, கோசாலைகள் இருக்கு இல்லையா? ஒரு பசுக்கு உங்களால முடிஞ்சத வருஷத்துக்கு என்ன தீவனம் குடுக்க முடியுமோ தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம். கறவை நின்ற பசு, கறவை குடுக்குற பசுக்கெல்லாம் அதுக்கு ஆஸ் யூசுவலா அத குடுப்பாங்க. கறவை நின்ற பசுக்களை பார்ப்பது, இந்த கோசாலைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அதேபோல இந்த கருப்பு நிற ஆடுகள் எல்லாம் நீங்க தானம் வாங்கி குடுக்கும்பொழுது, இந்த விவசாயிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? குடுக்கும்பொழுது உங்களுடைய முன்னோர்களின் பேராசியையும், அனுக்கிரகத்தையும் சிறப்பாக பெற்றுக்கொள்வீங்க. அதனால என்னடா 26ல இப்படி சொல்லிட்டாங்களேன்னுலாம் கவலையே பட வேண்டாம். ஏற்ற இறக்கங்கள் விலைவாசியிலிருந்து மனிதனின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நிறைய பார்க்க போறீங்க. இதெல்லாம் கடந்து வருவதற்கு இறை மார்க்கம் மட்டுமே. நம்ம நல்லது நினைச்சா, நல்லதை செஞ்சா, நம்ம நல்ல வழியிலே போனா நமக்கு என்னைக்குமே சிறப்பான முன்னேற்றம் மட்டும்தான். ஏன்னா